என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபைண்ட் த மாடுலஸ் அண்ட் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் 5 - i டிவைட் பை 2 - 3iங்கிற ப்ராப்ளம்ஸ் போய் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ப்ராப்ளத்தில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, மாடுலஸ் அண்ட் ஆம்ப்ளிடியூட் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் நம்ம என்ன எழுதிக்கலாம்னா, இஜெட் எழுதிக்கலாங்களா? இப்போ இஜெட் ஈக்குவல் டு 5 - i டிவைட் பை 2 - 3i. இப்போ மாடுலஸ் அண்ட் ஆம்ப்ளிடியூட் கண்டுபிடிச்சோன்னா நம்மளுக்கு என்னமா வேணும்? ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் வேணும்ப்பா. அப்போ அதனால் என்னென்னா, ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா, 5 - i டிவைட் பை 2 - 3i அப்படி எழுதிட்டு காஞ்சிக்கிட்டால் மேலே கீழேயும் மல்டி பண்ணுறோம். அதாவது நியூமினேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டி பண்ணுறோமா. இப்போ காஞ்சிக்கிட் என்ன, டினாமினேட்டரில் என்ன வருதோ அதுக்கு தான் காஞ்சிக்கிட் எடுக்கணும். இப்போ 2 - 3iயோடைய காஞ்சிக்கிட் என்னப்பா? 2 + 3i. அப்போ நியூமினேட்டரையும் போட்டோம், டிவைட் பை டினாமினேட்டர்லையும் 2 + 3iயால் மேலே கீழேயும் மல்டி பண்ணிட்டோம்ப்பா. சரிங்களாம்மா? அதுக்கடுத்து என்னம்மா பண்ணலாம், கால்குலேட்டரில் வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணலாம். இப்போ கால்குலேட்டரில் என்னம்மா, ஃபஸ்ட்டு என்னென்னா காம்ப்ளெக்ஸ் மோட் வந்து நம்ம செட் பண்ணி வச்சுக்கணும். 2ஆம் நம்பர் அமுத்திங்க. இப்போ அடுத்து என்னம்மா, இங்கே என்ன நியூமரேட்டில் இருக்கோ அப்படியே டைப் பண்ணுங்கள். ப்ராக்கெட் ஓப்பன் 5 - i ப்ராக்கெட் க்ளோஸ், இங்கே மல்டிப்ளிகேஷன் சிம்பிள். அடுத்து என்ன இருக்குது, ப்ராக்கெட் ஓப்பன் 2 + 3i ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிங்கன்னா என்ன வருது, ரியல் பார்ட் வந்து 13. வெரி குட். இமேஜின் பட்டன் என்ன பண்ணணும், ஷிஃப்ட் அமுத்தி ஈக்குவல் பட்டன் அமுத்துங்க. எங்கே பாருங்கள் 13i வருது பார்த்தீங்களாப்பா. அப்போ ப்ளஸ் 13i. சரியாம்மா? இப்போ டினாமினேட்டருக்கு நம்ம என்னப்பா பண்ணணும்னா, ப்ராக்கெட் ஸ்கொயர் ப்ளஸ் ப்ராக்கெட் ஸ்கொயர் டினாமினேட்டருக்கு. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் என்ன பண்ணால் நீ ரியல் பார்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இங்கே ரியல் பார்ட் என்னமோ 2 கொடுங்க. செகண்ட் ப்ராக்கெட்டில் என்னென்னா இமேஜினரி பார்ட் என்ன -3 -3 கொடுத்தாலும் கரெக்டு தான், 3 கொடுத்தாலும் கரெக்டு தான். ஏன்னா ஸ்கொயர் பண்ணும்போது என்ன வித்தின் பாசிட்டிவ் ஆகிடும். இப்போ 13 + 13i டிவைடட் பை 2 ஸ்கொயர் என்னமா 4 ப்ளஸ் 3 ஸ்கொயர் என்னப்பா 9. 4 + 9 வந்து 13. தெரியாத கால்குலேட்டர் ஆப்ரேட் பண்ணிக்கலாமா? ப்ராக்கெட் ஓப்பன் 2 ஸ்கொயர் ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் 3 ஸ்கொயர். இப்போ என்னம்மா வருது 13. சரியாப்பா? இப்போ நம்ம தனித்தனியாக பிரித்து எழுதலாமாம்மா? தனித்தனியாக எப்படிப்பா பிரித்து எழுதலாம்? 13/13 கரெக்டாம்மா, ப்ளஸ் 13i/13 பிரித்து எழுதலாமாப்பா? இது இஜெட்டோட வேல்யூ. இப்போ ரியல் பார்ட் என்னம்மா, ரியல் பார்ட் ஆர்பின்னு எழுதுகிறேன். ரியல் பார்ட் என்னப்பா 13/13. இது கேன்சல் பண்ணலாமா? 13 கேன்சல் என்னம்மா 1. அப்போ ரியல் பார்ட் வந்து 1பா. அப்போ இமேஜினரி பார்ட் என்னம்மா, இந்த ஐ வந்து அதாவது என்ன, ஐ எழுதக்கூடாது, ஐ இல்லாமல் எழுதணும். அப்போ இமேஜினரி பார்ட் என்னம்மா 13/13. 13 கேன்சல் பண்ணிடலாமாப்பா. அப்போ இமேஜினரி பார்ட் என்னம்மா 1. அப்போ நம்மளுக்கு கிடச்சது வந்து ரியல் பார்ட் 1 கிடச்சிருக்கு, இமேஜினரி பார்ட் வந்து என்னென்னா நம்மளுக்கு வந்து 1 கிடச்சிருக்கு. சரியாம்மா? இப்போ ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்னப்பா கண்டுபிடிக்கலாம், மாடுலஸ் அண்ட் ஆம்ப்ளிடியூட். அவங்க கேட்டிருக்காங்க பார்த்துக்கலாம்ப்பா, மாடுலஸ் கேட்டிருக்கிறாங்க, நம்ம மாடுலஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போ மாடுலஸோட ஃபார்முலா என்னம்மா, மாடுலஸோட ஃபார்முலா r = ஸ்கொயர் ரூட் அப்படி வச்சுங்க. ப்ராக்கெட் ஸ்கொயர் ப்ளஸ் ப்ராக்கெட் ஸ்கொயர். ஃபஸ்ட் ப்ராக்கெட்டில் என்ன ரியல் பார்ட், அடுத்த ப்ராக்கெட்டில் இமேஜினரி பார்ட். அப்போ மாடுலஸுங்கிறது நம்ம ஃபார்முலா r = ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட் எழுதிக்கங்க. ப்ராக்கெட் ஸ்கொயர் ப்ளஸ் ப்ராக்கெட் ஸ்கொயர் ஈஸியாக வச்சுருக்காங்க, எழுதுறோம்ப்பா. இப்போ ரியல் பார்ட் என்னப்பா வந்தது 1. அடுத்து ப்ளஸ் இமேஜினரி பார்ட் என்னப்பா வந்தது 1. சரியாம்மா? இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டை ஒன்றுமே பண்ண வேண்டாம். ஸ்கொயர் ரூட் இல்லாமல் வந்து மீதி இருக்கிறது வந்து கால்குலேட்டர் அடிங்கப்பா. ப்ராக்கெட் ஓப்பன் 1 ப்ராக்கெட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் 1 ப்ராக்கெட் க்ளோஸ் ஸ்கொயர். இப்போ என்னம்மா வருது 2. அப்போ மாடுலஸோட வழி கண்டுபிடிச்சோம். r = என்னப்பா √2. சரிங்களா? அடுத்து நம்ம என்னம்மா கண்டுபிடிக்கணும், இப்போ மாடுலஸ்னால் 6, ஆம்ப்ளிடியூட் என்னம்மா தீட்டா. அப்போ ஆம்ப்ளிடியூட் கண்டுபிடிக்கணும். இப்போ ஆம்ப்ளிடியூட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னம்மா கண்டுபிடிக்கணும், ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். சரியாப்பா? இப்போ ஆம்ப்ளிடியூட் என்னம்மா தீட்டா. நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமா, ஃபஸ்ட்டு ஆல்ஃபா. ஆல்ஃபாங்கிறது என்னம்மா, ஆல்ஃபா = tan இன்வர்ஸ் ஆஃப், மேலே எழுதணும் இமேஜினரி பார்ட் மேலே எழுதணும், ரியல் பார்ட் வந்து கீழே எழுதணும். இது வந்து மறந்துடக்கூடாது. இதுதான் வந்து ஃபார்முலா. சரிங்களா? இப்போ tan இன்வர்ஸ் எழுதிக்கலாமா? இப்போ இமேஜினரி பார்ட் நம்மளுக்கு இங்கே என்னம்மா வந்தது 1. அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கப்பா. 1 டிவைடட் பை ரியல் பார்ட் என்னம்மா வந்தது 1. அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கம்மா. சரிங்களாப்பா? அப்போ இது என்னன்னா, இது வந்து கால்குலேட்டரில் டைப் பண்ணுங்கள். ஷிஃப்ட் அமுத்தி அமுத்தினீங்கன்னா tan இன்வர்ஸ் வந்துடும். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள் 1. அடுத்த நம்பர் இருக்குது டிவைடட் பை சிம்பிள். இது பாருங்கள் டிவைடட் பை சிம்பிள். அடுத்த நம்பர் இருக்குது 1. ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிங்கன்னா நம்ம வருது 45. அப்போ 45 டிகிரி கிடச்சிச்சு. இது வந்து என்னம்மா ஆல்ஃபா. அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன 45 டிகிரிமா. ஆக்சுவலி நம்ம என்னம்மா கண்டுபிடிக்கணும், தீட்டா தானேப்பா கண்டுபிடிக்கணும். இப்போ தீட்டா கண்டுபிடிச்சிருக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ரூல் இருக்குமா. நம்ம ஆல்ரெடி இதை பார்த்துருக்கோம். இதில் பாருங்களேன், இது வந்து இது வந்து என்ன ஃபஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட். இப்போ நம்மளுக்கு கண்டுபிடிச்சக்கூடிய ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் வந்து எந்த குவாட்ரண்ட்டில் வருது, எந்த கால் பகுதியில் வருதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும்ப்பா. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம தீட்டா வேலையை செலக்ட் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு கிடைச்சது என்னம்மா, இப்போ
இப்போ ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் ஃபஸ்ட் எழுதலாம். நம்மளுக்கு கிடைச்ச ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் பாருங்கப்பா. ரியல் பார்ட் 1, இமேஜினரி பார்ட் 1 நம்ம கண்டுபிடிச்சது சரிங்களா. அப்போ அதை எழுதிக்கலாமாம்மா. இப்போ ரியல் பார்ட் என்னமா 1, இமேஜினரி பார்ட் 1. இப்போ ரியல் பார்ட் 1ங்கிறது என்னமா 1ங்கிறது பாசிட்டிவ் சைன், இந்த இமேஜினரி பார்ட் 1ங்கிறது பாசிட்டிவ் சைன். அப்போ ப்ளஸ் வரக்கூடிய இடம் எதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும்ப்பா. இப்போ ப்ளஸ் வரக்கூடிய இடம் வந்து எதுமா ஃபஸ்ட் குவாட்ரண்ட். ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் தான் பாருங்கள் ரியல் பார்ட்டும் பாசிட்டிவ், இமேஜினரி பார்ட்டும் பாசிட்டிவில் வருது. அப்படி புரியுதுங்களா. அப்போ இது என்னென்னா இட் லைஸ் இன் ஃபஸ்ட் குவாட்ரன் எழுதிக்கலாமா. இது வந்து முதல் கால் பகுதியில் அமைதுன்னு சொல்லி எழுதிட்டோம் சரிங்களா. இப்போ ஃபஸ்ட் குவாட்ரன் தான் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். புரியுதுங்களா. அப்போ தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா. இப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும்லம்மா. ஆல்ஃபாவோட வேல்யூ என்னப்பா 45 டிகிரி சரிங்களா. அப்போ கொஸ்டின் நம்மளுக்கு என்னப்பா கேட்டிருக்கிறாங்க, மாடுலஸ் அண்ட் ஆம்ப்ளிடியூட்னு கேட்டிருக்கிறாங்கம்மா. இப்போ மாடுலஸ் அண்ட் ஆம்ப்ளிடியூட்னு கேட்டாலுமே ஃபஸ்ட்டு நம்ம என்னப்பா பண்ணணும், ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட்டை கண்டுபிடிச்சிட்டு அடுத்து தான் மாடுலஸ் அண்ட் ஆம்ப்ளிடியூட் வந்து கண்டுபிடிக்கணுமா.